இயற்கையால் மன்னிக்க முடியாத ஒரே தவறு என்ன தெரியுமா? மகாபாரதம் சொல்லும் ஆழமான வாழ்க்கை பாடம் எது என்று பார்க்கலாமா? வாங்க. மகாபாரதம் என்பது வெறும் போர்க்கதையோ அல்லது அரசர்களின் வரலாறோ அல்ல. அது மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் வழிகாட்டும் மிகப்பெரிய ஆன்மீக பாடமாகும். பகவான் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை மட்டும் அல்ல, மகாபாரதத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு துணைக்கதையும் மனிதன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஆழமான உண்மையான அர்த்தங்கள் கொண்டவை. அப்படி மனிதன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளில் இயற்கையால் கூட மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்ன என்பதை விளக்கும் ஒரு ஆழமான கதைதான் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குருட்சேத்திர போருக்கு பிறகு தர்மம் வென்றிருந்தாலும் அந்த வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட விலை மிகவும் பெரிதாக இருந்தது. அந்த போரில் சகோதரர்களையே இழந்தார்கள். தாய்மார்கள் தங்கள் மகன்களை இழந்தார்கள். பல ராஜ்யங்களை வீரர்களும் இழந்தார்கள். அந்த இரவு அமைதியானது. போரின் புகை மறைந்தது. உலகம் மெதுவாக அமைதிக்குள் சென்று கொண்டிருந்தது. அந்த இரவில் பகவான் கிருஷ்ணர் அமைதியாக உறங்கச் சென்றார். ஆனால் அந்த இரவில் அவர் கண்ட ஒரு கனவு மனித வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மையை வெளிப்படுத்தியது. கிருஷ்ணரின் கனவு. அந்த கனவில் கிருஷ்ணர் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார். அவருக்கு முன் முடிவே இல்லாத ஒரு நீண்ட வரிசை, ஆண்களும் பெண்களும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறு சமூகங்களில் இருந்தும் ஒருவருக்கு பிறகு ஒருவர் வந்து கொண்டே நின்று கொண்டேவும் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினார்கள். நான் என்ன செய்தேன்? எப்படி வாழ்ந்தேன்? எது என் தர்மம்? என்று ஒவ்வொருவரும் அவர்களது வாழ்க்கையின் கதைகளை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கேட்க ஆரம்பித்தார்கள். மனிதர்களின் தர்ம விளக்கம் முதலில் வந்த ஒருவர் சொன்னார், நான் என் வாழ்க்கையில் எப்போதும் பிறருக்கு உதவி செய்தேன். எவரையுமே நான் வஞ்சிக்கவில்லை. எவருக்கும் நான் தீங்கு கூட செய்யவில்லை. அதுவே என் தர்மம். கிருஷ்ணர் அமைதியாக கேட்டார். அவரது முகத்தில் மென்மையான புன்னகை மட்டுமே இருந்தது. சரி, நீ சொல் என்று அனுமதித்தார். அடுத்ததாக வந்தவர் கூறினார், நான் என் குடும்பத்திற்காக உழைத்தேன். என் குழந்தைகளை வளர்த்தேன். என் பெற்றோர்களை கவனித்தேன். அதுவே என் கடமை. கிருஷ்ணர் மீண்டும் தலையசைத்தார். நீயும் செல். மூன்றாவது மனிதன் வந்து சொன்னான், நான் சமுதாயத்தின் சட்டங்களை மதித்து வாழ்ந்தேன். தவறுகளை தவிர்த்தேன். நேர்மையாக வாழ்ந்தேன். கிருஷ்ணர் அவனையும் அனுமதித்தார். இவ்வாறு பலர் வந்தார்கள், சொன்னார்கள். சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள், சிலர் தவறுகள் செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையுமே கிருஷ்ணர் அமைதியாக கேட்டுக்கொண்டே சொன்னார். நீ சொல் என்று அனுப்பிக்கொண்டே இருந்தார். வித்தியாசமான ஒருத்தன் வந்தான். அந்த நீண்ட வரிசையில் கடைசியில் ஒரு மனிதன் வந்தான். அவன் மற்றவர்களைப் போல் இல்லவே இல்லை. அவன் தலைமுடிக்கு நன்றாக எண்ணெய் தடவியிருந்தான். முகத்தில் ஒரு விசித்திரமான ஒரு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். கண்களில் அகங்காரம். அவன் நடந்து வந்த விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவன் கிருஷ்ணரின் முன் நின்று பெருமிதத்துடன் பேசத் தொடங்கினான். அவனின் வார்த்தைகள், தர்மம் எல்லாம் வெறும் மாயை.
நல்லது கெட்டது என்றது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கிய கதைகள். நான் யாருக்காகவும் வாழவில்லை. நான் எனக்காக மட்டுமே வாழ்கிறேன், சாப்பிடுகிறேன், குடிக்கிறேன். என் விருப்பப்படியே மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன். என் உடலே என் ஆலயம், என் ஆசைகளே என் வழிபாடு. எனக்கு முன்பும் எதுவும் இல்லை, எனக்கு பிறகும் எதுவுமே இல்லை. நானே எல்லாமுமாய் இருக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தைகளில் அகங்காரமும் தன்னை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் நிரம்பி இருந்தது. கிருஷ்ணரின் பதில். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கிருஷ்ணரின் முகம் கடுமையாக மாறியது. அவர் உறுதியான குரலில் கூறினார், நீ அரக்கனின் குழந்தை. உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். மேலே செல்ல உனக்கு இங்கு இடமில்லை. ஏன் அவனை மட்டும் தடுத்தார்? இந்த காட்சி ஒரு பெரிய கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது அல்லவா? அந்த வரிசையில் வந்தவர்களில் சிலர் தவறுகளை செய்திருக்கிறார்கள், சிலர் பிறரை பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள், சிலர் முழுமையாக தர்ம வாழ்க்கை வாழவில்லை. ஆனால் அவர்களையெல்லாம் கிருஷ்ணர் அனுமதித்தார். ஆனால் அந்த ஒரே ஒரு மனிதனை மட்டும் ஏன் அவர் மறுத்தார்? அதன் பின்னால் உள்ள உண்மை என்ன? தர்மம் என்பது வெறும் சமூக சட்டங்கள் அல்ல. ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பது மட்டும் முக்கியமல்ல. அவன் படைப்போடு இணைந்திருக்கிறானா என்பதுதான் முக்கியம். ஒரு விவசாயியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அவனிடம் சென்று நிலத்தை கருணையுடன் உழு என்று சொன்னால் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். நிலத்தை அவன் ஆழமாகவும் உறுதியாகவும் உழ வேண்டும். அப்பொழுதுதான் விதை வளர்ந்து பயிர் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படிதான். மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, ஒரு மனிதன் சமூகத்தில் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக கூட இருக்கலாம். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் ஒரு மனிதன் படைப்பையே மறுத்துவிட்டால், நானே எல்லாம், என்னை தவிர எதுவும் இல்லை என்று நம்பத் தொடங்கினால் அது இயற்கைக்கு எதிரான நிலையில் தானே இருக்க முடியும். இயற்கையால் மன்னிக்க முடியாத தவறு, இயற்கையே மன்னிக்காத தவறு. படைப்போடு உள்ள தொடர்பை முற்றிலும் துண்டித்து விடுவது மனிதன். பூமியுடன், உயிர்களுடனும் பிரபஞ்சத்துடனும் இணைந்திருக்கும் போதுதான் அவன் உண்மையான வளர்ச்சியை அடைகிறான். அந்த இணைப்பை மறுத்து நானே இறுதி என்று நம்புவது மனிதனின் வீழ்ச்சிக்கே கொண்டு செல்லும். இந்த கதையின் மூலம் மகாபாரதம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை, மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அகங்காரம் அல்ல, தவறு அல்ல, படைப்பை மறுப்பதே. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.